பாருங்க வந்தாச்சு அந்த இடத்துக்கு. பாருங்க கல்லங்காட்டு வலசு சூரியகிரி மலை அருள்மிகு சண்முக வேலாயுத சாமி மற்றும் காளி பெருமாள் திருக்கோவில் செல்லும் வழி. இங்கே பார்த்துக்கோங்க, சரிதா? இதாங்க அந்த வழி. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் படிக்கடியா வைக்க போகிறோம் சூரியகிரி மலையில். அப்படியே செங்குத்தாக இருக்குது, அப்படியே பழனியில் ஏற மாரி இருக்குது. நீங்களே பாருங்க, வேக வேகமாக ஏறுவோம். ஏன்னா ஒரு 10 எத்தனை படிக்கட்டுன்னு தெரியல. மேலே போயிட்டு யாருனாச்சும் தான் கேட்டு கட்டி வச்சிருக்காங்களா. இது வந்து இதுமாரி கட்டினா வீடு கட்டலாம், நல்லா கொஞ்சம் பணக்காரங்களா வாங்க அந்த மாரி சொல்கிறேன். பாருங்க மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சு. ஏன்னா எத்தனை படிக்கட்டுன்னு தெரியல. பாருங்க எப்படி மூச்சு வந்து ஃபுல் வியூ பாருங்க. பாருங்க ஃபுல் வியூ பாருங்க. தைப்பூசத்துக்கு முந்தின நாள் நைட்டு வீமேட்டூரில் காவடி கட்டி இந்த மலைக்கு ஆற்றுக்கு போய் அங்கே போய் ஆற்று பூசையாகி மறுபடியும் வந்து மலையை சுற்றி வந்து காவடி இங்கே வந்து காவடி செலுத்திட்டு அலங்கார பூசை நடத்தி மலை பேர் மலை சூரியகிரி. சூரியகிரி மலை என்ன ஊரில் இருக்குது? இங்கே கல்லங்காட்டு வலசு. காமிக்கிறேன் பாருங்க சிவன் எப்படி இருக்கான்ட்டு. ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா, ஓம் சாமியே சரணமையப்பா. ஏதோ எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்தில் ஒரு வச்சு இது ஒரு வச்சு 28 வருஷம் எல்லாருமே ஒரு 28 வருஷமே எல்லா பத்திரங்களும் சேர்ந்து வச்சோம். ஏதோ எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மலையில் வந்து ஐயப்ப சாமி என்று இல்லை, ஐயப்பன் தான் இந்த கோயில். இந்த மலை பேர் சூரியகிரி மலை மலை தான் பேர். இதுக்கு முருகர் அவருக்கு தான் அந்த காலத்தில் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இடையில் வந்து ஐயப்பனை வச்சு வழிபட்டுக்கிட்டு பக்தர்கள் வந்து ஐயப்பன் கோயில் போக முடியாதுன்னா இங்கே வந்து அவரையும் ஒரு வணங்கி கும்பிட்டு போகிறாங்க. முருகர்கிட்ட போய் என்ன வேண்டுதல் வச்சாலுமே நல்ல முறையாக நடத்தி கொடுக்கும். கை நீட்டி எனக்கு இது வேணும் அப்படின்னாலும் முருகர் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிறார். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுங்கிறது எல்லோரும் வந்து ஐயப்பன் கோயில் போக முடியாது கூட வந்து பெண்கள் வரைக்கும் கும்பிட்டு போகிறாங்க, நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு அடுத்தது தான் இது. எல்லோரும் விளையாட்டு போகலாம் நிற்கலாம், பசங்க இருக்கிற நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க, எங்க கிட்டே வா. ஹாய் கைஸ், வெல்கம் டு சிபிஎம் Vlog 360. நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோவில், ஏன்னா நம்ம நாள் கழிச்சு vlog பண்ண போகிறோம். பாருங்கள் காற்று மழை அடிக்குது. நீங்கள் காட்டுறோம் எல்லாத்தையும் வீடியோவில் காட்டுறோம். நீங்கள் என்ன பண்ணுறோம்னா வெப்பட டு குமரப்பாளையம் போகிற ரோட்டில் கல்லங்காட்டு வலசில் வந்து சூரியகிரி மலைக்குது போய் vlog பண்ணுறோம். வாங்க போகலாம். வீடியோ கடைசியில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நானும் என் தலைவனும் போவோம். வீடியோ சிறப்பாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போய் எல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொன்றா காட்டுறோம் பாருங்கள். மலை இறங்கிச்சு அதையும் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க வந்தாச்சு அந்த இடத்துக்கு. பாருங்க கல்லங்காட்டு வலசு சூரியகிரி மலை அருள்மிகு சண்முக வேலாயுத சாமி மற்றும் காளி பெருமாள் திருக்கோவில் செல்லும் வழி. இங்கே பார்த்துக்கோங்க, சரிதா? இதாங்க அந்த வழி. வலசு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட் சைடு, சரிங்களா? ஆப்போசிட் சைடு போனால் கோயில், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் சைடு போனால் அந்த கோயில் வரும். பாருங்க இதுதான் ஹாஸ்பிட்டலு. இதுதான் அந்த போர்டு. இங்கே பாருங்கள் சாமி வச்சுருக்காங்க முன்னாடியே. பாருங்கள் கிளைமேட் பாருங்கள், மழை வருது. நம்ம பின்னாடி பேக்ரவுண்டு தெரியுதா, அது காமிக்கிறவாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன சாமினா முனியப்ப சாமி, ரெண்டாவது பாருங்கள் விநாயகர், மூணாவது முருகன் பாருங்கள் கெத்தோட வேல் வச்சுட்டு சும்மா மயிலோடு இருக்கிறாரு. அடுத்தது பாருங்கள் கிருஷ்ணன், அடுத்து பாருங்கள் முருகன். செம்மையாக இருக்கிறாங்களா? சும்மா விட்டு பிசிறுது பாருங்க. மழை சூரியகிரி மலை கிளம்பிச்சு தலைவரோட சர்வீஸில். பாருங்களேன் கிளைமேட் சும்மா விட்டு பிசிறுது. நீங்களே பாருங்கள் மழை வர மாரி இருக்குது. பாருங்கள் தண்ணி பாருங்கள் போகிறதுல அப்படியே பாருங்க ஏரி மாரி ஒன்று செம்மையாக இருக்குது. அப்படியே தலைவரோட சர்வீஸில் போயிட்டு அப்படியே சிறப்பாக தெரியுதா? அப்படியே வானத்தை பாருங்க, கிளைமேட்ல விட்டு பிசிறுது. கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு பாருங்க, போயிட்டே இருக்கிறோம். கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு.
அப்படியே பாருங்க. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்க விநாயகர் கோயில் வச்சிருக்காங்க. தலைவர் வணக்கம் சொல்லு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விநாயகர் சாமி தான் இது, காமிக்கிறேன் பாருங்க. தெரியுதா என்ட்ரன்ஸ்லேயே. வாங்க உள்ள. செருப்புலாம் தொட்டு போகக்கூடாதுன்னு இது நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா கோயிலுக்கு போகிறது ரொம்ப. இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் படிக்கட்டி வைக்க போகிறோம் சூரியகிரி மலையில். பாருங்க படிக்கட்டு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே போகலாம். பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரம் அப்படியே நடக்கிற மாதிரி போட்டு அப்புறம் 3 படிக்கட்டு விட்டுருக்காங்க, செம்மையாக விட்டுருக்காங்க. பாருங்க ட்ரெயின்லாம் வருது. இங்கே பாருங்க மலையோட வியூஸ்லாம் சும்மா பிச்சுட்டு இருக்குது. சூரியகிரி மலை அப்படியே செங்குத்தாக இருக்குது, அப்படியே பழனியில் ஏற மாரி இருக்குது. நீங்களே பாருங்க வேக வேகமாக ஏறுவோம். ஏன்னா ஒரு 10 எத்தனை படிக்கட்டுன்னு தெரியல. மேலே போயிட்டு யாருனாச்சும் தான் கேட்டு பாருங்க ஏறியாச்சு. எத்தனை படிக்கட்டு வந்துருக்குன்னு தெரியல. மேலே பாருங்க படிக்கட்டு பாருங்க வரிசையாக வச்சுருக்காங்க, நிறைய ஏகோடது இருக்குது. பாருங்க பக்கத்துலேயே ஒரு சாமி இருக்குது, என்ன சாமின்னு பார்க்கலாம். தெரியுதா என்ன சாமினே தெரியல, ஆஞ்சநேயர் மாரி இருக்குது. இந்த கோயிலுக்கு வந்தீங்கன்னா நல்லா விசிட் பண்ணி பாருங்க சரிங்களா. மேலே மயிலங்கத்துக்கு போய் பார்ப்போம். பாருங்க ஒரு 10 படிக்கட்டு 20 படிக்கட்டு மூச்சு வாங்குது. ஏன்னா தலைவன் போய் கீழே விழுந்ததுனால சம்மூமை போச்சு வண்டிலாம், அதனால காலில் அடிபட்டு காலில் வலிக்குது. எத்தனை படிக்கட்டு பாருங்க. ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா, பார்த்தாச்சு. அப்படியே ஒரு சாமி கும்பிட்டாச்சு, மேலே போயிட்டே இருக்கிறோம் சரிங்களா. ஏன்னா கீழே விழுந்து காலில் வலிக்கிறதுனால ஏற முடியல. டைஸ் இப்போ பாருங்க மழை வர மாரி இருக்குது, என்னால் ஏற முடியல. இட்டி போட்டு விளாச்சுது. பாருங்க மயிலெல்லாம் கத்துது. பாதி மழை வந்தாச்சு. இப்போ பாருங்க மலைக்கு பாதி தூரம் வந்தாச்சு. அங்கே பாருங்க வீடுலாம் தெரியுது. பார்த்தீங்களா கிளைமேட் பாருங்க மழை வர மாரி இருக்குது. தூரத்தில் பாருங்க அங்கே 2 மலை தெரியுதா. இது வந்து எக்ஸல் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. இது என்ன மலைன்னு தெரியல, தெரிஞ்சா சொல்லுங்க, நாங்கள் வீடியோ பண்ணிடுறோம். ஏன்னா மலை பேர் தெரியாமல் எங்களால் வீடியோ பண்ண முடியல. ஏன்னா லோக்கல் கைஸ் இருந்தீங்களா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா அந்த மலையும் போட்டுரும். இப்போ பாருங்க திருச்செங்கோட்டு மலை தெரியுதா, இதுதான் திருச்செங்கோட்டு மலை. இந்த திருச்செங்கோட்டு மலை வீடியோ வேணும்னா சொல்லுங்க, லாகா எடுத்து பண்றோம் சரிங்களா. இருந்து குமராபாளையம் போகிற வழியில கல்லங்காட்டு வலசில் இருக்கிறோம். மேட்டுக்கடை தாண்டி கல்லங்காட்டு வலசில் சரிங்களா. அந்த மலையில இருக்கிற சூரியகிரி மலையில இருக்கிறோம். பாருங்க தெரியுதா. இப்போ பாருங்க நிறையா தெரியும் மலைலாம். நான் மேலே போய்ட்டு உங்களுக்கு ஃபுல் வியூ காமிக்கிறேன் சரிங்களா. எங்களால் இப்படி தான் காமிக்க முடியும். பாதி தூரம் வந்துச்சு, ஃபுல் வியூ கொஞ்சம் காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்க படிக்கட்டு பாருங்க செங்குத்தாக ஏறுது. இந்த படிக்கட்டில் ஏறுவோம் வாங்க. கட்டி வச்சிருக்காங்களே, இது வந்து இதுமாரி கட்டினா வீடு கட்டலாம், நல்லா கொஞ்சம் பணக்காரங்களா வாங்க அந்த மாரி சொல்கிறேன். பாருங்க தெரியுதா. மேலே கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சு. ஏன்னா எத்தனை படிக்கட்டுன்னு தெரியல. பாருங்க எப்படி மூச்சு வாங்க. ஃபுல் வியூ பாருங்க. பாருங்க ஃபுல் வியூ பாருங்க. கோயிலாம் தெரியுதா ஃபுல் வியூ. திருச்செங்கோட்டு மலை வீடியோ எல்லாம் சொல்லுங்க, நாங்கள் பண்ணிடுறோம். ஏன்னா அது வந்து யாரும் கமெண்ட் பண்ணல, கமெண்ட் பண்ணிக்கலாம். இனிமேல் எல்லா மலையும் வீடியோ பண்ணுறோம் சரிங்களா. அங்கே பாருங்க எக்ஸல் காலேஜ் தெரியுதா. அந்த எக்ஸல் காலேஜ் பார்த்து 2 மலை இருக்குது. என்ன மலைன்னு தெரியல, மழை தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா. ஏன்னா மழை தெரிஞ்சோன்னா நாங்கள் வீடியோ பண்ணுவோம், அதுக்கு தான் கேட்குறோம் சரிங்களா. இது பாருங்க எஸ்எம் காலேஜ் தெரியுதா அந்த பில்டிங்கு. அப்படியே இங்கே வந்தீங்களா ஜேகேகேஎன் காலேஜ், எல்லா காலேஜும் தெரியுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோவில் போய் பார்ப்போம் சரிங்களா. வாங்க கைஸ். மேலே ஏறி வந்து ரொம்ப கலப்பாக இருக்குது. ஏன்னா எத்தனை படிக்க ஏறணும்னு எந்த வேலை வேணா உங்களுக்கு படிக்கட்டு எண்டி சொல்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் டைம் ஏறும்போது மூச்சு பயங்கரமாக வாங்குது. எழுதிடுவாங்க சூரியகிரி மலை அருள்மிகு செல்வ கணபதி அருள்மிகு சண்முக வேலாயுத சாமி ஆலயம் எழுதிருக்காங்க. உரிமையாளர் பேர் போட்டிருக்காங்க. அது ஏன்னா நம்மளுக்கு படிக்க தேவையில்ல, அது நமக்கு தேவையில்ல. இப்போ பாருங்க கோயில் கீழே பாருங்க, கோயில் டிஃப்ரெண்ட் ஆகுது. 2வது இடத்துக்கு வந்தாச்சு. அருள்மிகு சூரிய பெருமாள் ஆலயம் உரிமையாளர் பேர் போட்டிருக்காங்க. நான் 2 ஒரே பேர் தான், உரிமையாளர் பேர் நமக்கு தேவையில்ல. பாருங்க பாருங்க அந்த கோயில் வந்து ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலாமா. ஏன்னா எல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா அமாவாசை டைமில் வாங்க, காலையில் டைமு பௌர்ணமிக்கு எல்லாம் காலையில் வாங்க. சிறப்பாக அன்னதானம் அது இதுன்னு நடக்குதாமா. வாங்க வேற கோயில் ஐயர் இருந்தால் கேட்டெல்லாம் விசாரிப்போம். பாருங்க மழை விட்டு பிசிறுது. அங்கே திருச்செங்கோட்டில் பாருங்க, திருச்செங்கோட்டு மலையெல்லாம் எவ்வளோ மழை பெய்யுதுன்ட்டு. அடுத்து நம்மள மழை வரதுக்குள்ள இந்த விளாகெல்லாம் முடிச்சிடலாம். வாங்க கோயிலில் போய் ஒரு சமயம் பார்ப்போம். பாருங்க விட்டு விளாசுது. பாருங்க கோயிலுக்கு பக்கமாக வந்தாச்சு. போடெல்லாம் விட்டு பிசிறுது. கோயிலுக்கு மலை மேலே வந்தாச்சு. பாருங்க போயிட்டு கொஞ்சம் வியூலாம் பார்க்கலாம்.
பார்க்கலாம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு பேக் கேமரால எல்லாத்தையும் காமிக்கிறேன். நான் எல்லாத்தையும் கவர் பண்றோம் வாங்க. கோயில் பக்கத்துலயே டேங்க் வச்சிருக்காங்க. பாருங்க பாறை பாருங்க எவ்வளவு ஹைட் இருக்குதுன்ட்டு. சுத்தி பாறை தான். வாங்க காமிக்கிறேன். மலை மேலே ஃபுல்லா பாறை தான். தனியாக இடம் வச்சிருக்காங்க. எல்லா கோயிலும் வச்சிருப்பாங்க. இங்க பாருங்க சிறப்பா வச்சிருக்காங்க. ஏன்னா கோயில் பக்கத்துல விளக்கு போடாதீங்க. விளக்கு காமிச்சேன். ஏன்னா விளக்கு போடுறதுன்னு தனியாக இடம் வச்சிருக்காங்க. அந்த இடத்துல விளக்கு போடுங்க. கோயில் பக்கத்துல போய் போட்டு அவசியம் இல்லாதீங்க. ஏன்னா இந்த இடத்துக்கு யாரும் சுத்தம் பண்ண மாட்டாங்க. நாமளே தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா பழமை வாய்ந்த கோயில் தெரியும்னு நினைக்கிறேன். வானத்தை பாருங்க சும்மா மழை அப்படி இறங்கிட்டு இருக்குது. விட்டு பிசுருந்துச்சுன்னா கண்டன் செம்மையா இருக்கும். விநாயகர் கோயில் பாருங்க செம்மையா இருக்கிற தலைவர். பாருங்க மயில் வச்சிருக்காங்க. இதுல பாரு தெரியுதா? இதுதான் முருகன் கோயில். சாமி மலைக்கு மேல இருக்குது. தைப்பூசத்துக்கு முந்தின நாள் நைட்டு வீமேட்டூரில் காவடி கட்டி இந்த மலைக்கு ஆற்றுக்கு போய் அங்கே போய் ஆற்று பூசையாகி மறுபடியும் வந்து மலையை சுற்றி வந்து காவடி இங்கே வந்து காவடி செலுத்திட்டு அலங்கார பூசை நடத்தி மலை பேர் மலை சூரியகிரி. சூரியகிரி மலை என்ன ஊரில் இருக்குது? இங்கே கல்லங்காட்டு வலசு. அப்புறம் வந்து இங்கே பெரும்பூசம் நைட்டு 10 மணிக்கு ஆகும். பஞ்சாமிரதம் இங்கேயே தருவாங்க. அன்னதானம் கீழே வருஷம் நடந்துக்கிட்டே இருக்கு. அமாவாசை பௌர்ணமிக்கு தான் நடக்குமா? அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து பூசை மட்டும். டெய்லியும் வந்து காலையில் பூசையாகும். கோயிலுக்கு ஏதாவது கொடுக்குறதுனா கொடுக்கலாமா? ஐயருக்கலாம் ஐயரு அரங்காவல குழுவில் கொடுக்கலாம். அவர் வந்து அள்ளிமுத்துன்ட்டு பள்ளிக்காட்டில் இருக்காரு. கொடுத்தா என்ன பண்ணுவாங்க அதை வச்சு? அது வந்து அவங்க அதிகாரிகிட்ட கொடுத்துருவாங்க. கொடுத்து அன்னதானம் அமாவாசைக்கெல்லாம் அதெல்லாம் பண்ணுவோம். கிழமை அது வந்து இங்கே ஆஞ்சநேயருக்கு பூசை பண்ணுவாங்க. அப்புறம் பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி இதுக்கெல்லாம் அன்னதானம் கீழே போடுவாங்க. வருஷத்தில் ஒரு நாள் அன்னதானம் வந்து இங்கே காவடி பூசையாகி அந்த நாள் முழுசுமே அன்னதானம் போடுவாங்க. சிறப்பாக இருக்குமா? சிறப்பாக இருக்கும். காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 வரைக்கும் இருக்குங்க. சரி எல்லாரும் வந்து பாருங்க. எல்லாம் வந்து பார்க்கலாம். சரி நான் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி அண்ணனை பார்த்து பேசணும். அண்ணன் சிறப்பாக பேட்டி கொடுத்தாரு. ஏன்னா அண்ணன் வந்து எங்கள் லோக்கலாமா, அதனால பேட்டி பயங்கரமாக கொடுக்குறாரு. வீமேட்டுன்னு ஒரு ஊராமா, அதனால அங்கேருந்து காவடி வருமாமா தைப்பூசத்துக்குலாம். தைப்பூசத்துக்கு வரோம், சிறப்பாக வீடியோ பண்ணுறோம். சரிங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு போகலாம். ஒரு அடுத்து மலை மேலே ஏறணும். ஏறி பார்ப்போம். கோயில் பேக் சைடு பின்னாடியே ஐயப்பன் கோயிலுக்கு தான் போய் பார்ப்போம். என் தலைவன் தான் சொன்னான். ஏன்னா நான் கோயிலுக்கு வந்ததில்லை, இதுதான் புதுசு. பின்னாடி ஐயப்பன் கோயிலுக்கு தான் போய் பார்ப்போம். சாமி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். வாங்க போகலாம். சரிங்களா? ஏன்னா மழை வேறு தூத்துட்டு போடுது பாருங்க. இதுதான் பேக் சைடு, சாமிக்கு பேக் சைடு. இதுக்கு இந்த வழியாக தான் போகணும். ஐயப்பன் கோயிலுக்கு போகிற வழி நம்ம ஏறுறோம். பாருங்க ஐயப்பன் கோயிலுக்கு நடக்கிறோம். சாமிக்கு பேக் சைடு தெரியுதா? அப்படியே ஐயப்பன் கோயில் நடந்து போகிறோம். ஏன்னா பாருங்க பாறைலாம் தெரியுது. இதுதான் வழி. தலைவா இதுதானே? ஆமா தலைவா, போ தலைவா. கைஸ் இப்போ பாருங்க பாறையிலே ஏறிக்கிட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க தெரியுதா? தலைவா சிவன் இங்க பாருங்க. சிவன் சிவன் இப்போ பாருங்க சிவன் பார்க்க போறோம். சிவனை காமிக்கிறேன் பாருங்க. பேக் கேமரால காமிக்கிறேன் பாருங்க சிவன் எப்படி இருக்கான்ட்டு. சிவன் பாருங்க சும்மா கெத்தா வேற மாரி இருக்கிறாரு. பாருங்க தண்ணிலாம் வந்து யாரும் ஊத்தல, மழை பெஞ்ச தண்ணி. அதுல பாருங்க இழுவு தலை போட்டிருக்காங்க. சிவன் பாருங்க சும்மா ஜம்முன்னு இருக்கிறாரு தலைவர். மலைக்கு மேல இன்னொரு சாமி இருக்காரு. இவர் சாய்பாபா. சாய்பாபா பக்கத்துல பாருங்க இன்னும் நிறைய சாமிலாம் இருக்கிறாங்க. இப்ப பாருங்க டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ ஃபைனலாக பாருங்க உச்சிக்கு வந்தாச்சு. சூரியகிரி மலை உச்சிக்கு வந்தாச்சு. ஒரே என்ஜாய் பண்ணா ஜாலி தான். இப்போ பாருங்க பின்னாடி பாருங்க ஃபுல் வியூ பாருங்க. அங்கே தலைவன் காமிப்பான். அப்படியே பாருங்க அங்கே ஒரு மலை பாருங்க புகை வருதா? அது என்ன மலைன்னு தெரியல, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இப்படி வாங்க அங்கே வானத்தை பாருங்க.
மஞ்சள் நிலமா இருக்குது. அந்த பாருங்க சுற்றி மலையாக இருக்குது. அதெல்லாம் பர்கூர் ஹில்ஸ் பாருங்க. பர்கூர் ஹில்ஸ் தெரியுதா? பர்கூர் ஹில்ஸு அந்தியூர் குருணாசாமி கோயில் அந்த சைடு தான் இருக்குது. நான் உனக்கு போனால் அந்த பக்கம் அந்தியூர் குருணாசாமி கோயிலுக்கு போய் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். வேணும்னா சொல்லுங்கள் கமெண்ட்டில். வீடியோ வேணா சொல்லுங்கள். அந்தியூர் ஃபுல் வீடியோ போட்டலாம். அது பாருங்கள் ஊராட்சி கட்டு மலை பாருங்கள். என் தலைவன் காமிப்பான் தெரியுதா? ஊராட்சி கட்டு மலை பாருங்கள். அப்படியே அந்த பக்கம் பாருங்கள். வேறு எந்த மலையும் இல்லை. வேணா அந்த மலையெல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன் சரிங்களா? என் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோ போகிறது கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஐயப்பன் கோயிலுக்கு வந்தாச்சு. மலை மேலே ஏறி ஐயப்பசாமி பார்க்கலாம் வாங்க. பேக் கேமரா காமிக்கிறேன். சாமி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சது உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள். அது ஐயப்பசாமி பற்றி. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஓம் சாமியே சரணமையப்பா. ஏதோ எல்லாரும் சேர்ந்து அந்த காலத்தில் ஒரு வச்சு இது ஒரு வச்சு 28 வருஷம் எல்லாருமே ஒரு 28 வருஷமே எல்லா பத்திரங்களும் சேர்ந்து வச்சோம். ஏதோ எல்லாரும் நல்லா இருக்கணும். இந்த மலையில் வந்து ஐயப்ப சாமி என்று இல்லை, ஐயப்பன் தான் இந்த கோயில். இந்த மலை பேர் சூரியகிரி மலை. சூரியகிரி மலை தான் பேர். இது முருகர். அவருக்கு தான் அந்த அந்த காலத்தில் வந்து ஆதி காலத்துலேருந்து இருக்குது. இடையில் வந்து ஐயப்பனை வச்சு வழிபட்டுக்கிட்டு பக்தர்கள் வந்து ஐயப்பன் கோயில் போக முடியாதுன்னா இங்கே வந்து அவரையும் ஒரு வணங்கி கும்பிட்டு போகிறாங்க. முருகர்கிட்ட போய் என்ன வேண்டுதல் வச்சாலுமே நல்ல முறையாக நடத்தி கொடுக்கு. கை நீட்டி எனக்கு இது வேணும் அப்படின்னாலும் முருகரும் வந்து அந்த காலத்துலேருந்து இருக்கிறார். அதே மாதிரி ஐயப்பன் கோயிலுங்கிறது எல்லோரும் சேர்ந்து ஐயப்பன் கோயில் போக முடியாது கூட வந்து பெண்கள் வரைக்கும் கும்பிட்டு போகிறாங்க. நல்லது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முருகனுக்கு அடுத்தது தான் இது. எல்லோரும் விளையாட்டு போகலாம். இன்றைக்கி எல்லாம் பசங்களும் இருக்கிற சின்ன வயசில் வச்சு எல்லாரும் இன்றைக்கி எல்லோரும் அங்கே வந்து பூஜை பண்ணுறவும் போயிடும். எத்தனை வருஷமாக பூஜை பண்ணுறீங்க? இது ஒரு 28 வருஷம் மட்டும் இருக்கும். எல்லோரும் சேர்ந்து வச்சாங்க. அது அப்படியே இருக்கிறதுனால வந்து ஒரு அரக்கலுக்கு போட்டு ஒரு பூஜை பண்ணுறோம். என்னைக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க டேட்லாம்? நம்ம சமய சந்தர்ப்பம் இருக்கிறப்ப மாதம் 10 பூஜை அப்படி பண்ணிக்கிட்டு இருப்போம். அமாவாசை பழங்களை சிறப்பு வரும். ஏதோ நம்ம கைக்குள்ள வச்சு செஞ்சுட்டு கோயிலுக்கு வரும்போது என்னென்ன வாங்கிட்டு வந்தால் உங்களுக்கு கொடுத்தா செய்வீங்க? ஏதோ கைக்குள்ளதான் வாங்கி வச்சு செய்யறது தான். இது நான் கொடுத்து தான் செய்யணுங்கிறதுல இல்லை. உன் கைக்குள்ளதை ஒரு பூ வச்சு ஒரு விளக்கு போட்டு சாமியோடு பண்ணு பழகும். இன்னும் அது வேணும் இன்னும் வேணுங்கிற அளவுக்குலாம் இது இல்லை. உன் கைக்குள்ளே கொண்டாந்து கொடுத்தா பூஜை பண்ணலாம். நீங்களும் எல்லாருமே வந்து அங்கேயும் விளக்கு போட்டு போகிறாங்க. நாம் தான் வந்து பூஜை பண்ணுங்கிறதுல இதில் எல்லாரும் வருவாங்க. கோயிலுக்கு திறந்தே தான் இருக்கும். கதவு கிடையாது. 6 நாள் விளக்கு போடுவாங்க. ஒரு பூ வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க. நான் வர டைமுக்கு பூஜை பண்ணுவோம். அந்த நேரத்துக்கு வந்து 2 பேர்த்துக்கு திண்ணீர் கொடுப்போம். சாமி கும்பிட்டு பூஜை முடிச்சுட்டு 2வது இதை கையில் கொடுப்போம். சாமி மடியில் இருந்தால் அங்கே கையில் கொடுத்து விடுவோம்.
இன்னதுன்னு யாரும் எதிர்பார்த்து இது யாரும் செய்கிறது இந்த இல்லை. கோயிலுக்கு வந்து சிறப்பாக இருக்குமா ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. நாமளும் ஒரு 40 வருஷ காலமாக ஐயப்பன் கோயிலுக்கு சபரிமலைக்கு போயிட்டுருக்குறோம். வருஷத்தில் ஒரு 6 ட்ரிப்பு 5 ட்ரிப் போவோம். கார்த்திகை மாதம் பிறந்தாக்கா மார்கழியில் சாமியெல்லாம் கூட்டிகிட்டு போவோம். போயிட்டு வந்து மார்கழி 10ஆம் தேதி 8ஆம் தேதி நடப்பயணம் வந்து சபரிமலைக்கு பாத யாத்திரையே போவோம். இங்கே வந்து எத்தனை நாள் ஆகும் போயிட்டு இருக்கு? போய் சேர்றதுக்கு 9 நாள் 10 நாள் ஆகும். வரதுக்கு ஒரு நாள். நம்ம கூட ஒரு 10 பேர் 15 பேர் வருஷங்கள்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. 19 வருஷம் நடப்பயணம் மட்டும் போயிட்டு இருக்குது. போயிட்டு வரதுக்கு 1 மாதம் ஆயிருமா இல்லை? 9 நாள். 9 நாள் நடந்து போயிருங்களா? எந்த ஊர்ல இருந்து ஆரம்பிப்பீங்க போகிறது? இங்கேருந்து எப்படா? தமிழ்நாட்டிலேருந்து போவோம். ஈரோடு, சோலாறு, முத்தூர், வெள்ளக்கோயில், மூலனூர், ஒட்டஞ்சத்திரம், செம்பட்டி, வெத்தலைகுண்டு, தேனி, கம்பம், கும்மிளி, வண்டிப்பெரியார், பில்மேடு, சன்னிதானம், ஐயப்பன் கோயில் அவரை தரிசி கும்பிட்டு நாங்கள் நெய் அபிஷேகம் பண்ணிவிட்டு நாங்கள் மறுநாள் காலையில் வந்துடுவோம். இது வந்து காலகாலமாக எல்லாம் போயிட்டுருக்குறோம். எல்லாருமே அதுக்குண்டான கஷ்டப்படாமல் வராங்க. நல்லா நடந்து வர முடியாதவங்க கூட நடந்து வந்துடுவாங்க. எதுவும் எதிர்பார்க்கறதில்ல, எதோ எல்லாரும் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம். வருஷம் கண்டா ஒரு 10 பேர் 15 பேர் இன்றைக்கி 19 வருஷமாக போயிட்டுருக்குறோம். அதில் வந்து 8 வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க, 9 வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க, 5 வருஷம் வரைக்கும் இருக்கிறாங்க. எல்லாம் கலந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வருஷம் கண்டா எப்படியும் ஒரு 2 கன்னிசாமி வந்து சேர்ந்துடும் நடப்பயணத்துக்கு வந்து. சாமி சரணமையப்பா, ஓம் சாமி சரணமையப்பா. பாருங்க கடைசியா ஐயப்பன் கோயில பட்டை போட்டாச்சு. எப்படி இது ஐயப்பன் கோயில சாமி கும்பிட்டு ஒரு பட்டையை போட்டாச்சு பலமா கிளம்பியாச்சு. ஏன்னா பட்டை போட்டாச்சு பாருங்க ஐயப்பன் கோயில ஃபுல் வியூலாம் பார்த்துட்டு தான் பட்டை போட்டோம். அதனால ஏன் ஃபர்ஸ்டே பட்டை போல நல்லா கமெண்ட் பண்ணிடாதீங்க சரிங்களா? பாருங்க அந்த சூரியகிரி மலை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இதுதான் ஃபைனலு இன்ட்ரோ. பேசி முடிச்சிடலாம் வாங்க டக்குன்னு. ஏன்னா சூரியகிரி மலை வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க சரிங்களா? இந்தமாரி நிறைய வீடியோ வேணா சொல்லுங்க. திருச்செங்கோட்டு மலை, சங்கிகிரி மலை, அதுமாரி மலை வீடியோ வேணா சொல்லுங்க. கோயம்புத்தூர், திருச்செங்கோடு, சங்கிகிரி, சேலம், தருமபுரி அந்தமாரி மலை கோயில் வீடியோலாம் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஊர் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணிங்களா நாங்களும் வீடியோ எடுத்து போடுவோம். இப்போ வந்து அந்தியூர் கோயில் திருவிழா வரும். ஏன்னா பர்கூர் மலை இருக்கும். வேணா வீடியோ எடுத்து பண்ணுறேன். என் தலைவன் அங்கே இருக்கிறான், எங்கள் காலேஜ் ஃப்ரெண்ட்லாம் போயிட்டு எடுத்து வீடியோ பண்ணுறோம். சிறப்பாக பண்ணுறோம். இந்த வீடியோ பிடிச்சா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களும் இந்த வீடியோ போகிறது CPM Vlog 360.